ஸ்மார்ட் தமிழ் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல கேண்டில் ஸ்டிக்ஸை மட்டும் வச்சு ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியை பார்ப்போம். இப்போ அந்த கேண்டில் ஸ்டிக்ஸை மட்டும் வச்சு ஸ்டாக்கு பார்க்கக்கூடிய ஸ்டாக்குக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். எப்பவுமே கேண்டில் ஸ்டிக்ஸுக்கு மந்த்ல இருந்து வாங்க. மந்த் முடிஞ்ச உடனே ப்ரீவியஸ் மந்தோடைய கை லோவை மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து சார்ட்டை வந்து வீக்கில் மாத்திக்கணும். வீக்கில் வந்து கரண்ட் வீக்கை விட ப்ரீவியஸ் வீக்கோடைய ஓப்பன் க்ளோஸை மார்க் பண்ணிக்கோங்க. ஈக்விட்டிக்கு வேற மாதிரி பண்ணணும், இண்டெக்ஸுக்கு அது மாதிரி பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்து வீக்லி ப்ரீவியஸ் வீக்கோடைய ஓப்பன் க்ளோஸ், ஓப்பனு இந்த இருக்கு, க்ளோஸிங் இங்கே இருக்கு. ஓகேங்களா? இதுக்கு கலர் வந்து நான் வந்து வீக்லிக்கு ஆரஞ்சு கலர் வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இப்போதைக்கு செயல்படும். டே டைம் ஃப்ரேம்ல வந்துருங்க. ப்ரீவியஸ் டே உடைய அதுக்கும் கைலோ தான். ப்ரீவியஸ் டே உடைய கைலோ ஓப்பன் க்ளோஸ் எடுத்துப்பாங்க. ஓப்பனு க்ளோஸ். இதுக்கு வந்து கலர் வந்து ப்ளூ கலர் வச்சுருக்கேன். இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 50 மினிட்ஸ் மாத்திடும். மாத்திட்டு 50 மினிட்ஸ்ல இதுக்கு மேல போனாலே ஓப்பன் ஆகி மேல போயிடும். ஏன்னா இப்ப வந்து இந்த ஸ்டாக் ஆனது ஆல் டைம் கையில இருக்கு. ஓகேங்களா? இந்த டைம் அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டே டைம் ஃப்ரேம்ல வச்சுட்டு இந்த இடத்துல எங்கேயுமே 2G கீச்சி எங்கேயுமே பார்க்க முடியாது. அடுத்த டைம் ஆனா 1 ஹவர் கேன்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் க்ளோஸ் எங்கே இருக்குன்னு பாருங்க. பார்த்தோம்னா இந்த இடத்துல இருக்கா? ஒன் ஹவருக்கு வந்து நான் வந்து இந்த ப்ளூ வித்தியாசம் தெரியணும், அதுக்காக இந்த வயலட்டை வச்சுக்கிட்டு. ஓகேங்களா? இது 1 ஹவர் உடைய ஓப்பன் க்ளோஸை மார்க் பண்ணிட்டேன். அதாவது ஸ்டாக்கோடைய மந்தோடைய ப்ரீவியஸ் மந்தோடைய கை லோவை மார்க் பண்ணியிருக்கேன். வீக்கில் வந்து ப்ரீவியஸ் வீக்கோடைய ஓப்பன் க்ளோஸை மார்க் பண்ணியிருக்கேன். டே டைம் ஃப்ரேம்லையும் ப்ரீவியஸ் டே உடைய ஓப்பன் க்ளோஸை மார்க் பண்ணியிருக்கேன். இது ஆல் டைம் கையில் இருக்கிறதுனால 1 ஹவர் கேண்டில் உடைய ஓப்பன் க்ளோஸை நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்டாக் ஆனது நாளைக்கு மார்க்கெட்ல இந்த லெவலை பிரேக் பண்ணுச்சுன்னா 50 மினிட்ஸ்ல இந்த லெவலை பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட்டு நல்லா மேலே போகும். அதே நேரத்துல இதுக்கு கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட் கீழே போகும். இந்த ரேஞ்சுக்குள்ள நம்ம வந்து ட்ரேடு பண்ண வேண்டாம். அதாவது இந்த கைக்கும் இந்த லோக்கும் இடையில நீங்க வந்து ட்ரேட் பண்ண, ஒண்ணு இந்த கையை கட் பண்ணணும், இல்ல இந்த லோவை கட் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப வந்து இதுக்கு மேல டார்கெட்னு வச்சீங்கன்னா நீங்க பிவட் பாயிண்ட வச்சுக்கோங்க. நம்ம ஆன்டிரியோ டிபிள் லைன் சொல்லி இண்டிகேட்டர் இருக்கு இல்லையா, அந்த இண்டிகேட்டரை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டீங்கன்னா அதுலயே உங்களுக்கு பிவட் பாயிண்ட் வந்துடும். இந்த இது 2167 கட் பண்ணுச்சுன்னா அடுத்த ஓப்பன் எங்க இருக்கு அப்படின்னா பிவட் பாயிண்ட் படி 2285 இந்த ஸ்டாக்ஸ். ஓகேங்களா? இவ்வளவுதாங்க. சிம்பிளா கேண்டில் சிக்ஸோடைய ஓப்பன் க்ளோஸ் கைலோவை மட்டும் மார்க் பண்ணி அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 50 மினிட்ஸ்ல நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிறோம், நல்லா மேல போகும். இதுக்கு பிவட் பாயிண்ட பயன்படுத்திக்கலாம். இதோட சேர்த்து மூவிங் ஆவரேஜையும் பயன்படுத்திக்கலாம். நீங்க ஸ்டாக்குக்கு பண்றதா இருந்தா மூவிங் ஆவரேஜ் 50 மினிட்ஸ்ல வைக்கும் போது 7
13 பயன்படுத்துங்க, இல்லாட்டி 14 பயன்படுத்துங்க. 7 13 இல்ல 7 14 பயன்படுத்துங்க. அப்படி இல்லை அப்படின்னா 13 14 ரொம்ப பக்கத்துல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா 16 பயன்படுத்துங்க. 17 வேண்டாம், 16 பயன்படுத்துங்க. அதுக்கப்புறம் 21 தான். ஓகேங்களா? அதனால 7 பெரும்பாலும் நீங்க 7 14 பயன்படுத்திடுங்க, நல்லா இருக்கும். அதே நேரத்துல இண்டெக்ஸ் ஆப்ஷனுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு பயன்படுத்துறீங்க அப்படின்னா மூவிங் ஆவரேஜ் 3 7 பயன்படுத்திக்கணும். இண்டெக்ஸ்ல அந்த கையை பிரேக் பண்ணி லோவர் பிரேக் பண்ணி பண்ணணும் அப்படின்னா மூவிங் ஆவரேஜும் கூடுதல் சப்போர்ட் பயன்படுத்துறதா இருந்தா 3 7 ஆப்ஷன் பையிங்க்கு பயன்படுத்திக்கணும். இண்டெக்ஸை பொறுத்தவரை பேங்க் நிப்டியோ இல்ல நிப்டியோ இல்ல சென்செக்ஸோ ஏதோ உங்களுக்கு. ஆனா ஈக்விட்டியை பொறுத்த அளவு மூவிங் ஆவரேஜ் பயன்படுத்தணும் அப்படின்னா 7 14 அப்படி இல்லாட்டினா 7 16 16 பயன்படுத்துங்க. அது அந்த லெவலுக்கிட்ட வரும்போது நீங்க என்ட்ரி எடுத்துக்கலாம். பிவட் பாயிண்ட் கூடுதலா பயன்படுத்திக்கணும். ஓகேங்களா? இப்ப இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு பிபினாச்சியை நீங்க பயன்படுத்திக்கலாம். பிபினாச்சி 50 மினிட்ஸ்ல வச்சுக்கிட்டு இந்த லோக்கு இந்த கைக்கு போடுங்க. இந்த லெவல் முடிய டார்கெட் போகுமான்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்ப இந்த பிபினாச்சியை போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்த ஃபுல்லா பயன்படுத்திக்கலாம். இப்ப நீங்க மூவிங் ஆவரேஜ் டிஃபால்ட் 5 தான் இருக்கு, மாற்ற முடியாது. பின்னால 7 14 மாற்ற முடியலையா? இந்த இண்டிகேட்டர் செட் ஆகுது. போட்டு காமிச்சுக்கோன்னு பாக்குறீங்க. ஏழு 16 கிராஸ் பண்ணும்போது இந்த ஸ்டாக் மேல போகும். மேல போனதுக்கு அப்புறம் நம்ம இந்த ஸ்டாக் என்ட்ரி எடுத்தோம்னா நல்லா இது மேல முடிய போக வாய்ப்பு. ஓகேங்களா? இந்த 7 16 மூவிங் ஆவரேஜை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஓகே, இந்த ஸ்டாக்ஸ் இது ஆல் டைம் கையில் உள்ள ஸ்டாக்ஸ். இப்ப கீழே இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் கேஎஸ்பி லிமிடெட் பார்ப்போம். அதுக்கும் டிரா பண்ணி காமிச்சிருங்க. நம்மளுடைய ரூல்ஸ் என்னது? மந்த் எடுத்து ப்ரீவியஸ் மந்தோடைய கை லோவை மார்க் பண்ணுறேன்.
கையிலோ வீக்கிலி உடைய இது எனக்கு வேண்டாம். வீக்கிலியுடைய கையிலோ மார்க் பண்ணிக்கிறேன். வீக்கிலியுடைய ஓப்பன் க்ளோஸ் க்ளோஸ் ஓப்பன். இதுக்கு வந்து கலர் வந்து வீக்கிலிக்கு ஆரஞ்சும் மந்த்துக்கு சிவப்பு கலரும். சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தாங்க கொடுத்துருக்கேன். டே டைம் ஃப்ரேமுக்கு டே உடைய ப்ரீவியஸ் டே உடைய ஓப்பன் க்ளோஸை மார்க் பண்ணிடுறேன். அதுக்கு வந்து ப்ளூ கலர் கொடுக்குறேன். ஓப்பனு க்ளோஸ் ப்ளூ கலரு. ஓகேங்களா? இப்போ வந்து 50 மினிட்ஸ்ல மாத்திடுறேன். 50 மினிட்ஸ்ல இந்த ஸ்டாக்கு இந்த கையை கட் பண்ணுச்சு அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இதை நோக்கி போகும், அடுத்து இதை நோக்கி போகும். அதே நேரத்துல இந்த ரேஞ்சுக்குள்ள நான் ட்ரேட் எடுப்பீங்களா கேட்டு நான் எடுக்க மாட்டேன். வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு இதாகும். ஓகேங்களா? ஆனா ஆக ஒண்ணுக்கு மேல இருக்கு, புலிஷா தான் இருக்கும். இந்த லெவலுக்கு கீழே வந்தா மட்டுமே நீங்க வந்து ஒண்ணு இந்த கையை கட் பண்ணும்போது எண்டு எடுங்க, இல்ல இந்த லோவை கட் பண்ணும்போது எண்டு எடுங்க. எண்டுக்கு இடப்பட்ட நேரத்துல நீங்க வெயிட் பண்ணுங்க. கேப் அப்போ கேப் டவுனும் ஆகலாம். இந்த இடத்துல கேப் அப்பு ஆகிருக்கு, பெண்ணவே கேப் ஆகிருக்கு, இது ஃபில்அப் பண்ண கூட வரலாம். அதனால வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு அப்படி இல்லை அப்படின்னா பிவட் பாயிண்டா ஆக ஒன்று கிட்ட வரும்போது நீங்க வந்து எண்டி கூட போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா ஃபிபனாச்சி எடுத்துக்கோங்க, மூவிங் ஆவரேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. 7-16. ஓகேங்களா? 7-16 கிட்ட தான் இருக்கு. இன்னமும் வந்து அது புலிஷ்ல தான் இருக்கு. இதை கட் பண்ணுச்சு அப்படின்னா நீங்க வந்து கீழே வரும். இந்த லெவலுக்கு கீழே வரும்போது கற்றுக்கலாம். மூவிங் ஆவரேஜை பயன்படுத்திக்கோங்க, இல்லை பிவட் பாயிண்டை பயன்படுத்திக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஃபிபனாச்சியை 50 மினிட்ஸ் கேண்டலுடைய வச்சீங்க அப்படின்னா கரெக்டா 0.562 இந்த லெவலுக்கு மேல போச்சுன்னா நல்லா அந்த ஸ்டாக்கு மேலதான் போகும். கீழே வந்து ஃபர்ஸ்ட் இதை வச்சு பார்த்துட்டு கேண்டில் 6 உடைய போகடிச்சிச்சோ 0.5 0.382 பிரேக் பண்ணணும். அந்த ப்ரீவியஸ் இதோட கையை கட் பண்ணிச்சுன்னா மேல போகும். இல்லை அப்படின்னா திரும்பவும் 618 முடிய வந்துட்டு அதுக்கப்புறம் மேல போகலாம். இல்லை அப்படின்னா கீழே 786 பிவட் ஆக ஒன்று முடிய வந்துட்டு அதுக்கப்புறம் அது ஸ்டாக் ஆனது மேல போகலாம். எப்ப இதுக்கு கீழே போகுதோ அப்பதான். அதனாலதான் இந்த ரேஞ்சுக்குள்ள நமக்கு வந்து ட்ரேடு கிடையாது அப்படின்னு சொல்லிடுறேன். இதெல்லாம் வந்து கன்சல்டேஷன் நடக்கக்கூடியது. அதனால இந்த ரேஞ்சுக்குள்ள நடக்காது. இதனால இப்படிதான் ஒவ்வொரு ஸ்டாக்ஸ்க்கும் நீங்க வந்து பண்ணிக்கோங்க. இப்ப வந்து வேற என்ன ஸ்டாக்ஸ் எடுத்துக்குவோம் அப்படின்னா ஸ்டேட் பேங்க் இருக்குமா, அது கையில இருக்கு. என்டிபிசி எடுத்துக்குவோம். என்டிபிசி ஸ்டாக் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் டெலிட் பண்ணி விட்டுருவோம். இது ஆன் பீரியட் இண்டிகேட்டர் ஆன் பண்ணால கோடு வருது. மந்த்லியை மாத்திக்கிறேன். அது பார்க்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ரொம்ப காலம் நான் பண்ணிட்டு வர ஸ்ட்ராட்டஜி. கை லோ. ஓகேங்களா? அத வீக்கில் மாத்தினதுக்கு அப்புறம் ப்ரீவியஸ் வீக்கோடைய ஓப்பன் க்ளோஸ் ஓப்பன் டேலையும் அதே மாதிரிதான் பக்கத்துல இருக்கு. இது ஒரு ஸ்டாக்ஸ். இது வந்து ஓப்பனு க்ளோஸ் பக்கத்துல இருக்கு. ஓகேங்களா? இப்பனா இதை உடைக்கிறது சிரமப்படும். டேல வீக்கில் ஒரே ரெஸ்டன்ஸ் ஆகிருக்கும், இங்கே சிரமப்படும். இப்ப இதுக்கு கீழே வந்து சப்போர்ட் இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டே டைம் ஃப்ரேம்ல ஓப்பன் க்ளோஸ் எங்கனுக்குள்ள இருக்குன்னு பாருங்க. இந்த இருக்கு. இது நல்ல ஒரு நியூட்ரல்ல இருக்கு.
வேற எங்க இருக்கு அப்படின்னா ஓப்பன் க்ளோஸ் இங்க இருக்கு. ஓகேங்களா? இதை கட் பண்ணுச்சுன்னா இது முடிய வரும். இதை கட் பண்ணுச்சுன்னா இந்த லெவல் முடிய போகும். ஓகேங்களா? இதுதான் இந்த கை. நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ட்ரேடு வந்து இந்த ரேஞ்சு ட்ரேடு கிடையாது. 10 மினிட்ஸ்ல மாத்திக்கோங்க. இந்த கையை கட் பண்ணா இந்த ஸ்டாக்ஸ் மேல போகும். இந்த லோவை கட் பண்ணா இது முடிய வந்துடும். மாற்றமே இல்லை. இடையில ஏதாவது ஸ்வின்னிங் டாப்பு ஓப்பன் க்ளோஸ் பக்கத்துல இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா 50 மினிட்ஸ்ல தேவையில்லை. ஸ்டாக் தானே பண்ணுவோம். இதை கட் பண்ணிச்சுன்னா இது முடிய வந்துடும். நீங்க இல்லை அப்படின்னா பிவட் பாயிண்ட் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன்டிகேட்டிவ் இண்டிகேட்டர் இல்லை ராஜுபாய் இண்டிகேட்டர், ராஜுபாயில பிவட் இருக்கும் இருக்கு. ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதை பாருங்க. எஸ்டியை கட் பண்ணி கீழே வந்துருச்சு. எஸ்போக்கு முடிய வரலாம். இதை கட் பண்ணா இந்த லெவல் முடிய வரும். அதுக்கப்புறம் திரும்பலாம். ஓகேங்களா? அதில் பிவட் பாயிண்ட்டை யூஸ் பண்ணிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா மூவிங் ஆவரேஜ் 7.25 கீழேயே தான் இருக்குது. நெருக்கமாக வச்சிருப்பான். இது வந்து நீங்க வந்து 7.16 விட ஈக்விட்டிக்கு வந்து 7.21 பயன்படுத்திக்கணும். 16 இருக்கட்டும். 21 நல்லா நான்கு. எல்லாமே டவுன்ல தான் 15 மினிட்ஸ்ல. ஓகேங்களா? இதை கட் பண்ணுச்சுன்னா மேலே போட்டோம், இல்லாட்டி கீழே தான் வரும். இந்த மாதிரி வெயிட் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா ஃபிபனாச்சியை ஆன் பண்ணிக்கணும். ஃபிபனாச்சி வந்து இதுக்கு வந்து எப்படி போகணும்னா மேலே இருந்து கீழே தான் இருக்கு. இப்போ டவுன்ல வந்து இருக்கிறதுனால இங்க இருந்து போடாதீங்க. இந்த லெவலுக்கு மேலே போயிட்டு மேலே வரல கீழே தான் வரும். கீழே தான் வரும். பார்ப்போம். இப்படி இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ராப் பண்ணுங்க. அதே போல ஒவ்வொரு நாளும் ப்ரீவியஸ் டே உடைய கையை கட் பண்ணுங்க, கையில மார்க் பண்ணுங்க. அதே நேரத்துல திங்கக்கிழமை முடிஞ்சதுக்கு அப்புறம் திங்கக்கிழமை கேண்டில் கையில மார்க் பண்ணிக்கோங்க. திங்கக்கிழமைக்கு கைக்கு மேல இருந்துச்சுனாலே அந்த ஸ்டாக்ஸ் பெரும்பாலும் புலிஷா தான் போகும். திங்கக்கிழமை லோக்கு கீழே போயிடுச்சுன்னா அது வந்து டவுன் ட்ரெண்டா தான் இருக்கு. ஓகேங்களா? அதை நீங்க வச்சுக்கோங்க. அதோட பிவட் பாயிண்டோட சேர்த்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஒரே ஸ்ட்ராட்டஜி தான். எல்லாம் ஒரே மாதிரி தான் வரும். அதெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா கரெக்டா இது பண்ணி இந்த க்ளோஸ் ஓப்பன் க்ளோஸ் மார்க் பண்ணி நீங்க ட்ரேடு பண்ண பழகிக்குவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பேப்பர் ட்ரேடு பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. வாழ்க வளர்ப்புடன். ஏதாவது புரிஞ்சிச்சு புரியல அப்படின்னா கமாண்ட் போடுங்க. அதை சேஞ்ச் பண்ணி எப்படி உங்களுக்கு ரொம்ப ஸ்டார்ட்டா சொல்லணுமோ அந்த லெவலுக்கு சொல்வதற்கு நான் முயற்சி பண்ணுறேன். இது நான் ரொம்ப காலம் பண்ணிட்டு இருக்க ஸ்ட்ராட்டஜி தாங்க இது. நான் வீடியோக்குள்ள பெரும்பாலும் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி தான் நான் போடுவேன். ஆமா. வாழ்க வளர்த்துடன்.